அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் ஒரு பாக்கியவான். ஆமென். இந்த நேரத்துல யாரோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை தேடி ஓடிக்கொண்டு உலக சந்தோஷத்துல மகிழ்ந்து களித்து கொண்டிருக்கிறார்களா? ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவர் வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான். இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் எடுத்து வாசிக்கலாம். மல்கியா அதனுடைய 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தருடைய குணநலன்களில் ஒன்று மாறாதவர் என்பது. அல்லேலூயா. குணநலன்கள் அநேக குணநலன்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மாறாத தன்மை. அவர் மாறவே மாட்டார். நாம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம மாறிடுவோம். மனிதர்கள் மாறி போவார்கள். ஆனால் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்மையில மாற மாட்டார். அவருடைய பரிபூரணத்தில் அவர் மாற மாட்டார். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் மாற மாட்டார். அவர் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம சபைக்கு வருகிறோம், ஒரு விடுதலை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டு வருகிறோம். அது ரொம்ப நல்லதுதான். ஆனாலும் அதை செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாமுடைய நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னார், சந்ததியை பெருக்குவேன் என்று சொன்னார். அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது சில சந்தேகத்தின் அடிப்படையில சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. மீண்டுமாக ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ளு ஆபிரகாமே. சொன்னது கொஞ்சம் நேரமானாலும் அது நடக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். தாமதித்தாலும் அது என்னங்க நடக்கும். அவர் சொன்னால் சொன்னதுதான். அதை புரிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், கவலைகள் ஏற்படலாம், தலைகுனிவு வரலாம், அவமானங்கள் வரலாம். இவ்வளவுலாம் வந்து நம்ம நினைத்திருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதுல அடுத்தபடியே சொல்ல, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை சொல்றான். அப்ப என்ன பண்ண? தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நிர்மூலமாக இருப்பது என்ன காரணம்? அவருடைய மாறாத கிருபை. அல்லேலூயா. ஒரு மாறாதவர் இருக்கிறபடி நான் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரர் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் மாறாதவர் இருக்கிறபடினாலதான் நாம் எல்லாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எல்லாம் மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. 2G இருந்து 3G இருந்து 4G இருந்து இப்ப என்னாச்சு? 5G வந்துருச்சு. ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்கு. எல்லாம் மாறுது. இயற்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே மாறுது. ஆட்சியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. எது மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். ஆனா மாறுகிற மனிதர்கள் மீதோ, மாறுகிற எந்த ஒரு சூழ்நிலை மீதோ
நான் நம்பிக்கை வைக்காதபடி மாறாத தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் உண்மை. அந்த நம்பிக்கை எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எப்போதும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவரிடத்தில் மாற்றமே இருக்காது. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவரிடத்தில் மாற்றமே இருக்காது. நேற்றுக்கு ஒன்று, இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று என்று அவரிடத்தில் அவர் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவரிடத்தில் மாற்றமே இருக்காது. புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க மாறாதவராய் இருக்கிறார். அதனால தைரியமா ஆராதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க? மாறாதவர். நல்ல நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல வேண்டும். என்னன்னு, நான் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். அல்லேலூயா. கட்சி சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க, அப்புறம் ஆட்சி மாறணும்னு அதை என்ன பண்ணுவாங்க, வேற கட்சிக்கு மாறி இருக்கும். இப்ப நடந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆளு கட்சிக்கு சாதகமாகவே நிறைய பேர் மாறி போகும். அது மனிதர்களுடைய இயல்பு. ஆனா யார் மாறாத இருக்கா? ஆண்டவர் மாறாத இருக்கிறார். அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். அவரிடத்துல மாற்றமே இருக்காது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும். ஏங்க சபைக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா, நான் ஆராதிக்கிறவர் மாறாதவரை, அதெல்லாம் அவர் குடிச்சுன்னு போயிட்டு இருக்க. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்கள்? மாறவே மாட்டார். அதெல்லாம் அவரையே நம்பி நான் ஓடுவேன். என்ன நடந்தாலும் சரி, அவர்தான் எனக்கு முக்கியம் என்பது போல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அன்பு குடும்பத்துல மாறுச்சுனால பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு அன்பு என்றால் எந்த அன்புன்னா, ஒரு தாயின் அன்பு தான். அது யாருக்கு தெரியும்? அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் தாயின் அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்று சொல்லி. அந்த தாயின் அன்பு தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தாயினுடைய அந்த துடிப்பு இருக்கு பாருங்க. தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஜுரம் வந்துருச்சு, பிள்ளைக்கு எப்படியாக இருந்துச்சு. அவங்க தன் பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசம். தகப்பனாரும் இருக்கும் அந்த அன்பு, ஆனாலும் தாயை போல இருக்கா. பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தான் அதனுடைய அருமை, பிள்ளையுடைய அருமை தெரியும். ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு குடும்பத்தார் இருந்தாலும், தகப்பனாரோ தாய் இருந்தாலும், அவர்களுக்கு யார் முக்கியமா இருப்பாங்க? அவங்க பிள்ளைகள் முக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை இருந்தால் அவர்கள் பார்க்கும்போது ஒரு நார்மலா இவர்கள் அவருடைய பிள்ளை அப்படி போல இருப்பாங்க. ஆனாலும் அந்த வேலைக்காரனுடைய தாய் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யார் மேல அன்பு இருக்குன்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு அதிக அன்பு இருக்கு. அல்லேலூயா. கருப்பா இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த பிள்ளை மீது அவங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. அல்லேலூயா. அந்த அன்பு மாறினாலும் கூட, எந்த அன்புங்க? தாய் இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு அன்பு. வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். ஏன் அப்படியப்பா? தாய்க்கு வசனம் வேதாகமத்தை அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தாய்க்கு ஈக்குவலா சொல்றாரு, தாய் உன்னை எப்படி தேற்றுகிறார் போல நான் உன்னை தேற்றுவேன். அது போல அவர் எந்த ஒரு தகப்பனையும் சொல்லல. தகப்பன அன்பு இருக்கிறதா, சகோதரன் அன்பு கூட சொல்லல, நண்பரோட அன்பு சொல்லல. ஆனாலும் ஒரு தாயை தான் மேன்மைப்படுத்த இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படிப்பட்ட தாயின் அன்பு கூட மாறி போகும். எத்தனை பேர் சொல்ல முடியும் தாயின் அன்பு எப்போது நிரந்தரமா இருக்கும், அவர்கள் என் கூடவே இருப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. தகப்பனார் இருப்பாருன்னா முடியாது. உறவினர்கள் இருப்பார்கள் என்றால் முடியாது. யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு நிரந்தரம் மாறாதவர்கள் பண்ணா சொல்ல முடியாது. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். ஆனால் யாருடைய அன்பு நிரந்தரமா இருக்கணும்னா, நம் கர்த்தருடைய அன்புதான் மாறாதவர். அல்லேலூயா. அவர் அன்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. அவர் அன்பில் மாற மாட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி ஸ்டார்டிங்ல வந்த பிறகு எப்படி வந்து அவர் மேல அன்பு வச்சாரோ அவர் எடுத்துக்கொண்ட நாள் வரைக்கும் அந்த அன்பு அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அன்பில மாற்றமே இருக்காது. அவர் எப்பவுமே அவரிடத்துல மாற்றம் இருக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அத தாவீது சொல்லும் போது 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். சொல்றாரு, தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிடுவாங்க, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க. அவர் உணர்ந்து இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். என் தகப்பனும் தாயும் கூட மாறிவிடுவார்கள், ஆனா கர்த்தர் மாற மாட்டார் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையும் யார் மீது இருக்க வேண்டும்னா ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். நம்மை தூக்கி எடுத்த, நாம் பாவத்தில் இருந்த போது நம்மை தூக்கி எடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கரங்களை விருத்தி, ஆண்டவரே உங்க அன்பிற்காக நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுவாங்க அன்பிற்காக சோத்திர ஆண்டவரே. அவரை நம்ம துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம் மீது அன்பா இருக்கிறபடினாலதான், நம்ம நேசிக்கிறபடினாலதான் ஆண்டவர் நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நாம் நம் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் அந்த பணம் ஒரு நாள் குறையும் போது அந்த நம்பிக்கை வீணாக போய்விடும். உறவினர்கள் மீது நம்பிக்கை இருப்போம் என்றால் அந்த உறவினர்கள் மாறும்போது நம்ம நம்பிக்கை எப்படியாக போய்விடும், வீணாக போய்விடும். அப்போதுதான் அந்த வழி தெரியும், ஐயோ இவர்கள் நம்பி ஏமாந்து போய்விட்டனே, ஐயோ பணம் தான் முக்கியம் என்று சொல்லி இருந்த, ஆனா பணம் இப்ப இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் பணத்தினுடைய அருமை. உறவினர்கள் நம்பி 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 இருந்தவர்கள், உறவினர்கள் மாறி போன போது இவர்களாம் மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போதான் தெரியுது யாரையும் நம்ப கூடாதுன்னு சொன்ன அன்னைக்கு உலக மனிதர்களும் அப்படியாக சொல்லுவார். பெல்லத்தின் மீது நம்பிக்கை வச்சிருப்பாங்க. என் பெல்லன் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு, நல்ல தொழில் இருக்கு. நம்பிக்கை பெல்லத்தின் மீது வைத்திருப்பார்கள். பெல்லன் குறையும் போதுதான் தெரியும் அந்த நம்பிக்கை வீண். எல்லாம் ஒன்று மாறி போய்விடும். எதன் மீது நம்பிக்கை வைக்க தேவையில்லை. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தீர்களா நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்களாய். அல்லேலூயா. அவரை நம்பி வாழ வேண்டும். கர்த்தரை நம்புங்க. எந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும், எல்லாமே மாறி போகும். எதன் மீது நம்பிக்கை நமக்கு போய்கொண்டிருக்குது பாருங்க. வேலையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல தொழிலை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். எந்த அரசியல்வாதிகளும் நம்பிக்கை வைக்க கூடாது. நாசியில் சுவாசமான மனிதர்கள் நம்பாதே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எந்த மனுஷன் நம்ப கூடாது. முழு நம்பிக்கையும் 100% நம்பிக்கை யார் மீது வைக்கும் என்றால் மாறாத தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம் என்றால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்போம். அதான் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும். ஏன் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன்? எத்தனை பேர் நிர்மூலம் ஆயிட்டாங்க, எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டாங்க. நான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால் அது காரணம் அவருடைய கிருபை. ஆமென். ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அதனால நான் எவ்வளவு மாறி போனாலும், எவ்வளவு பின்வாங்கி போனாலும் என்னை நேசிக்கிற அவர்கள் கிருபை. அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆதியாகமம் அதில் 31 அதனுடைய 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். லாபான் என்பது யாருங்க? யாக்கோபுடைய மாமா. யாக்கோபுடைய மாமா யாருங்க? லாபான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கிறார்? 20 வருஷம் இருக்கிறார்.
யாருக்கிட்டாங்க? ஆமாங்க. லாபான் 20 வருஷம். மனைவிக்காக கிட்டத்தட்ட மனைவி 2 மனைவி 14 வருஷம் அதுலயே போச்சு. அடுத்த 6 வருஷம் அங்கேயே இருக்கிறார். இருந்த போது அவர் 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி பாக்குறாரு. யாருக்குங்க? யாக்கோபுக்கு. நல்ல மாமா இருக்கிறாரு, நமக்கு இவர் நமக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறாரு, எல்லாமே பண்ணுவார் அப்படின்றது போல நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது என்ன? மறுபடியும் படிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இல்லாமல் வேறுபட்டு இருக்க கண்டா. நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாருங்க? நம்ம உறவினர்கள். நல்லா நெருங்கின உறவு, நல்லா பேசுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க முகம் எப்படி இருக்குமா மாறி போயிருக்கும். ஏன் அவங்க முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி பேசாம இருக்கிறாங்க? யாக்கோபுக்கு உடனே நான் மாமனை நம்பிக்கொண்டு இருந்தேன், ஆனா அவருடைய முகம் நேற்றுக்கு இருந்தது போல, முந்தான நாளுக்கு முன்னாடி இருந்த முகம் போல என்னாச்சு இப்ப இல்ல, அவருடைய முகமே மாறி போனது சொல்லியிருக்கிறார். அதே 31:42 வசனத்தை வாசிப்போம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். சொல்றாரு, என் தாத்தாவுடைய தேவன் ஆபிரகாம் அவருக்கு தாத்தா, என் தகப்பனுடைய தேவன் அவர் என் கூட மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என்ன பண்ணீங்க? இவ்வளோ 20 வருஷமா நான் வேலை செய்திருந்த எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வெறுமையா அனுப்பித்திருப்பீங்க. ஏன்னா அவருடைய மாற்றம் அப்படியாக இருந்துச்சு. ஒன்றுமில்லாமல் அனுப்ப வேண்டும் என்பது என்ன, வெறுமையா அனுப்பி போயிருப்பீங்க. ஆனால் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தை பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? லாபானை கடிந்து கொண்டார். அதனால நான் அவரை நம்பிக்கை, ஆபிரகாமை நம்பல, என் தாத்தாவை நம்பல, என்னுடைய தகப்பனாரை நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் அவர் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம தாயை நம்ப கூடாது, நம்ம தகப்பனாரை நம்ப கூடாது. நம்ம யாரை நம்பி வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் எந்த சூழ்நிலையும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அந்த மாறாத தேவன் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னாகமம் அந்த 23:21 சொல்லு, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதம் இல்லை. மனிதர்கள் இப்படியாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தரே அதை முறியடிப்பார். ஆமென். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பினார், கர்த்தர் அதை முறியடித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும் சரி, இந்த நாட்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அது பில்லி சூனியத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக பிசாசுர தந்திரங்கள் செயல்படும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக அவர்களை விரட்டி அடிப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்படி யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் எழும்பின போது லாபானை கடிந்து கொண்டாரோ, அதுபோல தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எந்த சக்திகள் எழும்பினாலும் ஆண்டவர் அவைகளை விரட்டி அடிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் நம்ம எதற்காக நிர்மூலமாகாமல் நம்ம வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக. எதற்காக ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்க்கிறார் என்றால் உங்கள் மூலமாக தேசத்தை கலக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் மூலமாக உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஓ, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை நிர்மூலமாகாமல் நினைத்திருக்கை செய்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டு தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல பட்சபாதமே இல்லை. இவங்களை தான் நேசிக்கணும், இவங்களை நேசிக்க கூடாது என்பது போல ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. மனிதன் அப்படியாக பார்ப்பான். மனிதன் வந்து பார்த்தா இனத்தை பார்ப்பான், அவங்க கலரை பார்ப்பான், எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பான், அவங்களோட பதவியை பார்ப்பான், அவங்களுடைய வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டது என்று பார்ப்பான், தராதரத்தை மனிதன் பார்ப்பான். ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். இருதயத்தை மாத்திரம் தான் பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரோம், ஆனா சபைக்கு வந்து நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை பார்க்க. நல்ல தேவனை ஆராதிக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்கிறோம், ஆனா நம்ம இருதயம் எப்படிப்பட்ட நம்ம பார்க்கிறோம். மனிதன் முகத்தை பார்த்துதான் முகத்தை பார்த்து அவன் சொல்லுவான், முகத்தை பார்த்துதான் அவனுடைய செயல் இருக்கும். ஆனா கர்த்தர் இருதய பார்த்துதான் அவர் கிரியை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நல்ல ஆண்டவர் நல்ல நம்ம எடுத்து வாசிப்போம். யாக்கோபு அதுல 1:17 எடுத்து வாசிக்கும் போது, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவரிடத்துல என்ன இல்லைங்களா? யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. அல்லேலூயா. அவரிடத்துல அப்படிப்பட்ட மாறுதலே இருக்காது. இவர்களை நேசிக்கணும், அவர்கள் நேசிக்கணும் என்பது அல்ல. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. மனிதன் தான் பட்சபாதம் உள்ளவன். தன்னுடைய கட்சிக்கார தப்பு செஞ்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்களுடைய தப்பை மறைப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். ஐயோ, நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும், ஐயோ நம்ம சொந்த பந்தம் ஆயிட்டோம், அதனால என்ன பண்ணுங்க, இவனை எப்படியாவது அதுல இந்த குற்றத்திலிருந்து மீட்கட வேண்டும், மற்றவங்க எப்படியாவது போட்டோம், தப்பி செய்தார்களோ குற்றம் அனுபவிக்கலாம். ஆனா நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கட்சிக்காரர்கள் அவருக்கு என்ன பண்ண அவப்பேர் வரக்கூடாது என்பதற்காக மூடி மறக்கிற வேலையை பார்ப்பாங்க. யாருங்க அது? மனிதர்கள். அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படிதான் இருப்பார்கள். ஆனா கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. பட்சபாதம் அவரிடத்தில் அல்ல. 2 தீமோத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் உண்மையற்றவர்களா இருக்கிறோம், அவரோ உண்மையுள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட மாறக்கூடியவர்கள், உண்மையற்றவர்கள். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவரோ அல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாதவர்கள் தான். அது வசனம் சொல்லுது, உண்மை அதுதான். உண்மையே இல்லை. நாம மாறின போது போல, நம்ம மாறினது போல கர்த்தர் மாறினார்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவரா இருக்கிறபடினால எவ்வளோ பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனாலும் மன்னித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளுவரா இருக்கிறார். அவர்கிட்ட மாற்றமே இல்லை. ஐயோ, என் பிள்ளை மறுபடியும் மனம் தெரிவித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை அவர் கொடுக்க ஆரம்பிச்சார். என்ன நடக்கணும் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம திருவையில பார்க்கும்போது அவ்வளவு பாடுகளை பட்டார், அவ்வளவு அடிகள் அடித்தார். அந்த அடியில யாருக்கு உண்டுதல்? நமக்கு விழ வேண்டிய அடி. யாருக்கு அடி விழ வேண்டியது? நமக்கு விழ வேண்டிய அடிங்க. உலகத்தினோட ஒட்டுமொத்த அந்த பாடுகளை, மனிதனுடைய பாடுகளை அவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சிக் கொண்டிருக்கோம் பாருங்க. நம்ம மீது எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம வேண்டும் என்பதற்காக அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? பாவம் செஞ்சுட்டியா நரகம் போயிடுன்னு சொல்லி போயிருக்கலாம்.
தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பாம இருந்திருக்கலாம். எவ்வளவு ஒரு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இந்த ஆதாம் பாவம் செஞ்சுட்டான் இல்லையா, நீ போ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நான் அப்படி விரும்பலாங்க. தன் சிருஷ்டித்த மனிதனை, எதற்காக அந்த மனிதனை சிருஷ்டித்தாரோ அவர்கள் மீண்டும் கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அதற்கான வழி என்னவோ அதை தன் குமாரன் மூலமாக செய்தார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான பொய் சொல்றோமா, தேவையில்லாம பேசுறோமா, தேவையில்லாத நினைச்சு கொண்டு இருக்கிறோமா, உலகத்தின் வாழ்க்கைக்கு நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் அதற்காக நம்ம அழைத்தார். அதை யோசித்து பார்க்கணும் ஒரு நிமிஷம். அதற்காக என் ஆண்டவர் அழைத்தார். நான் உலகத்தின் சபைக்கு போகிறேன், ஆனாலும் இந்த கிரியை நமக்குள்ள இருந்துகிட்டு தானே இருக்குது, பாவ வாழ்க்கை இருந்துகிட்டு தானே இருக்கு. அதற்காக என் ஆண்டவர் அழைத்த. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாரும் சபைக்கு வரலாம், நாங்க வந்திருக்கிறோம். ஆனா அவர்கள் பேசுற போது தான் பேசுறேன், அவர் செய்யற பாவங்க தான் எனக்குள்ள இருக்கிறது. அப்ப எதுக்கு நமக்கு சபைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் என்றால் நம்ம அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தலையிலே சொல்லுவோம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் என்பதற்காக அவர்கள் தப்பு செய்தா அதை மறைச்சு விடுற ஆண்டவர் கிடையாது. தாவீதை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கே ராஜா. தன் இருதயத்திற்கு ஏற்றவென்று சொல்லி அபிஷேகம் செய்து ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டார். யாருங்க? தாவீது. மேலறையில இருந்து பார்க்கும் போது உரியவன் மனைவி ஆசைப்பட்டு விட்டு தவறான காரியத்தை செய்து விட்டார். அந்த தப்பை மறைப்பதற்காக அவனுடைய கணவனை கொலை செய்து விட்டார். அவன் ஒரு திக்கற்றவன் தான், அந்நியன் தான். அந்த அந்நிய மனுஷனுக்காக யாரும் வரல, யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். அந்த ஒரு அந்நிய மனுஷன் தான். ஆனா தாவீது இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். ஆனா தாவீது இருதயத்தை கேட்ட. யாருக்கு இருதயத்தை கேட்டவன்? கர்த்தருக்கு இருதயத்தை கேட்டவன். ஆனா அந்த உரியா யாருங்க? ஒரு அந்நியன். ஆனாலும் தன்னுடைய தேசத்திற்காக நல்ல உண்மையா யுத்தம் செய்கிற மனுஷன். அவனை கொன்று போட்டது யார் என்றால் தாவீது. இது யாருக்கும் தெரியாது. போர் தளபதிக்கு ஒருத்தருக்கு தெரியும், அவங்க மனைவி கூட தெரிஞ்சும் அது சொல்ல முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனா யாருமே அதுக்கு முயற்சி எடுக்கல. இதற்கான ஒரு இந்த கேஸ் எடுக்கல. உரியாவின் கொலைக்கு அந்த கேஸ் யாரும் எடுக்க ஆதரவற்ற நிலையில இருக்கிறார். அந்த கேஸ் எடுத்து வாதாடினவர் யாருங்க? கர்த்தர் தான். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவனே அவன். சரி பரவாயில்ல, அவன் கொலை செய்துட்டான்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு? ஒரு மூடி மறைச்சலாம்னு எடுத்தாரா? இல்ல, அதற்கான தண்டனை வாங்கிதான் முடிச்சாரு. போயிட்டு பேசுறாரு, நீ செய்து தவறு சொல்லு. என்ன விட்டாரா? அண்ணா இல்ல, அவருக்கு மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. நீதி உள்ளவராய் இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. மனிதர்கள் போல ஒரு நீதி நியாயம் அவர்கிட்ட இருக்காது. புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் எப்பவுமே எப்படி எதிலையும் மாறாதவரா இருக்கிறார். சரியா செய்வார். அவர்கிட்ட பட்சபாதமே இருக்காது. அவர் நினைச்சிருந்தா தாவீது நான் தான் ஏற்படுத்தினேன், அதெல்லாம் யாருக்கும் தெரியாம விட்டு நான் சொல்லி நினைச்சிருக்கலாம். அது ஆண்டவர். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனப்பாங்குடையவர் அல்ல. அவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லோரும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது புரிந்து கொள்ள. இதோ வாரம் ஒரு ஊழியக்காரர் வராங்க. ஊழியக்காரர் அவர் ஒரு 2 பாட்டு பாடுவாரு, அப்புறம் பிரசங்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு போல நினைச்சு வரக்கூடாது. அந்த ஊழியக்காரர் அனுப்பினது யார் என்பது புரிந்து கொள்ள. ஏன் அப்படிப்பட்ட ஊழியக்காரர் அவ்வளவு லாங்கிலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறார்?
எதற்காக கொண்டு வந்திருக்கிறார், அவர் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம கோபம் அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்ன்றா, இவர் சின்ன ஊரா இருக்கு, ஒரு 10 பேர் இருக்கிறோம், ஆனா அவ்வளோ லாங்ல இருந்து வந்து நம்மை மேய்க்கும்படியாக, நமக்கு தேவ வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறாரு. எதற்காக? இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ திட்டம் அதுதான். உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினாலதான் ஒரு நல்ல மேய்ப்பின ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி பொய் சொல்ல, அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான். 1 சாமுவேலர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அப்ப மனமாற யாருங்க? அவரு மனுஷன் அல்ல, மனிதன் தான் மனம் மாறுவோம். அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் எப்பயுமே மாறாதவராய் இருக்கிறார். கூட பாட்டு பாடணும். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆரம்பத்தில் ஒரு பாட்டு, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே. அந்த பாட பார்க்கும்போது அவர் என்றும் மாறாதவர் ஒரு அடி வரும். அல்லேலூயா. மாறாத தேவன் நம்ம ஆண்டவர். அவர் தன்மை நம்ம புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக நம்ம அசைக்கப்படுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரரே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் சொல்லும் போது இந்த வார்த்தையை நம்ம இப்படியாக எடுத்துக்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். செஞ்சேரி ஜப வீட்டில் இருக்கிறவர்களே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நமக்காக கொடுத்தார் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்? சரி, உலகால நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காக? அவர் மாறாதவரை இருக்கிறபடினாலதான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள் வருது, எவ்வளவு பிரச்சனைகள் தான். யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லோருக்கும் வருது. நமக்கு வந்த பிரச்சனை இன்னொருத்துக்கு வந்தா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? மடிந்து போயிருப்பார். எவ்வளவு தலைக்கிழமை நம்ம பட்டு இருக்கிறோம். தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலை கூட நம்ம கடந்து போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இதுவரையிலும் காத்து வந்திருக்கிறாருன்னா அவர் மாறாத கிருபை. ஆமென். அல்லேலூயா. அவரிடத்துல மாற்றமே இருக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாதிக்கு தேவன் எப்படிப்பட்டவருங்க? மாறாதவர். அல்லேலூயா. மீண்டும் அங்க கரங்களை பக்கத்துல குறிச்சு சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மாற்றமே அவரிடத்தில் பார்க்க முடியாது. இந்த பூமியிலே உங்களுடைய ஜீவனை, அது என்னுடைய ஜீவனை அனுமதிக்க நாள் வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவரிடத்துல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்மிடத்துல அநேக மாற்றங்களை பார்க்க முடியும். நமக்கே தெரியும். நம்ம இருதயமே சொல்லும், யோ முன்னெல்லாம் இப்படி எல்லாம் இருந்த, முன்னெல்லாம் யாரு கூட பேச மாட்டீங்க, முன்னெல்லாம் எப்படி இருங்க, எந்த பாவத்துக்கும் நீங்க போக மாட்டீங்க, ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு என்ன அந்த தவறு செய்த இருதயத்துல இருதயமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாட்சியா சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பாவத்தை சரி அப்படின்றது போல இருக்கும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிற எரேமியா 17ஆம் அதிகாரம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிருக்கிறார். யாருங்க பாக்கியவான்? நம்ம நம்பிக்கை யார் இடத்துல இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நம்ம நம்பிக்கை யாரை சார்ந்திருக்கிறது பார்க்க வேண்டும்.
சூழ்நிலை நிமித்தம் நாம் எப்படியாக மாறி போய் கொண்டிருக்கிறோம் பார்க்க வேண்டும். சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். சூழ்நிலை நமக்கு விரோதமாக வரும்போது எந்த மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பார்க்க வேண்டும். சூழ்நிலை விரோதமாக இருக்கும் போது நாம் யாரை சார்ந்து போய்கொண்டிருக்கிறோம் என்பதை முழுமையாக பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என் ஜீவனே போகும் நாள் வந்தாலும் கர்த்தர் தான் என் நம்பிக்கையா இருப்பார். அல்லேலூயா. வந்தது கருத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் உண்மையே நம்பிக்கொண்டிருப்பான். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி, ஓ தேவாதி தேவன் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்று மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த மனுஷனும் சார்ந்து போகாதீங்க. எந்த ஒரு மனுஷனை இவர் போனா உதவி கிடைக்க நம்பாதீங்க. 121 சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவரை எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. மனிதன் சொல்லுவான், மாறி போவான். ஆனா கர்த்தரிடத்துல என் நம்பிக்கை இருக்கிறபடினாலே, என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நிச்சயமாக எனக்கு உதவி அனுப்புவார். அவர் நிச்சயமாக இந்த காரியத்தை ஒத்தாசை அனுப்புவார் என்ற வைராக்கியம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தலை குனிந்த இடத்துல ஆண்டவர் தலையை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்த ஆண்டவரே, நான் வெட்கப்படலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை